வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை காலம் வந்துருச்சு. வெயில் காலம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வரதுன்னு பார்த்தீங்கன்னா, நொங்கு நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி தர்பூசணி ஞாபகம் வரும். நம்ம ரோட்டோர கடைகளில் நம்ம நிறையா பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் கடைகள் ஞாபகம் வரும். ஏன்னா வெயிலினுடைய சூட்டை குறைக்கிறதுக்கு 1000 தான் குளிர்பானங்கள் வந்தாலுமே இந்த 3 விஷயங்கள் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடைன்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நொங்கு சொல்லலாம். இதில் நீங்கள் தர்பூசணி எடுத்தாலும் சரி, இல்லை கம்மங்கூழை எடுத்தாலும் அது ஒரு 50% நம்ம இயற்கையாக இருந்தாலுமே 50% அது அந்த செடி வளர்கிறதுக்காக நீங்கள் உரங்கள் போடப்படுது. இன்றைய காலகட்டத்தில் புழு விழாமுகிறதுக்காக மருந்தடிக்கப்படுது. கம்மங்கூழ் அதே மாதிரி தான் வரக்கூடிய அந்த கம்பளி மருந்தினுடைய தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம நொங்கு எந்த ஒரு மருந்து தெளிக்கப்படாமல் அது வளர்கிறதுக்காக மருந்துகள் ரசாயன உரங்கள் கலக்கப்படாமல் இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை நொங்குன்னு சொல்லலாம். அது நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. மிகவும் குளிர்ச்சியான தன்மை கொண்ட ஒரு இயற்கை நமக்கு இந்த கோடை காலத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கொடை நொங்கு. இந்த நொங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த நொங்கு இந்த கோடை காலத்தில் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான நன்மைகள் நம்ம உடம்புக்கு இந்த கோடை காலத்தில் தேவைப்படுது. அந்த 8 வகையான நன்மைகள் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் பார்க்கலாம். பனை மரத்தில் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது. அது பனை ஓலையாக இருக்கட்டும், பதனியாக இருக்கட்டும், அதுலேருந்து தயாரிக்கப்படுற பனங்கற்கண்டாக இருக்கட்டும், இப்போ தடை செய்யப்பட்ட நம்ம அந்த போதைக்காக மதுபானத்துக்காக இறக்கப்பட்ட கல் வகையாக இருக்கட்டும், எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, நன்மையை தரக்கூடியது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நொங்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த எண்ணற்ற நன்மைகளை வச்சிருக்கிற இந்த நொங்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்குது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்குது. நாம் நிறைய நொங்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த தோலை நாம் நீக்கிட்டு சாப்பிடுவோம். ஆனால் அந்த தோலில் தான் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. துவர்ப்பு சத்திலிருந்து பார்த்தீங்கன்னா என்ன நன்மைகள் இருக்குன்னா, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் B, C போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்குது. இனிமேல் நீங்கள் அந்த நொங்கை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த முதலையெல்லாம் அந்த கட்டை வரல வச்சு உறிஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ரோட்டோர கடைகளில் அந்த நொங்கை மட்டும் தனியாக எடுத்து வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த நொங்கை சாப்பிடும்போது அந்த நொங்கை தனியாக நீங்கள் சீவி எடுத்து சாப்பிடாம அது என்ன ஃபார்மில் உங்களுக்கு தர்றாங்களோ நீங்கள் வாங்கிட்டு வரீங்களோ அதை அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த கால்சியம், பாஸ்பரஸ், அந்த துவர்ப்பு சத்துங்கிறது நம்ம உடம்புக்கு முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதோட நம்ம என்ன நோக்கத்துக்காக அந்த நொங்கை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு நம்ம அதை முழுமையாக சாப்பிட்டா தான் அந்த நோக்கம், அந்த சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு நடக்கும். கோடை காலத்தில் வெயில் அதிகமாக்கிறதுனால இந்த சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை இந்த மாதிரியான சூடு சம்பந்தமான அந்த நோய்கள் வரதுனால இந்த நொங்கு சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுது அப்படின்னா இந்த மாதிரியான நோய் கிருமிகள் தாக்காமல் அந்த நோய்கள் வராமல் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த நொங்கு பெரிய உதவியாக இருக்குது. அதிக சூட்டின் காரணமாக உடம்பு உஷ்ணமாகி போய் அந்த உடம்பு உஷ்ணமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா பித்தம் அதிகமாகி போய் அதோட சேர்ந்து கபமும் சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த அம்மை அப்படிங்கிற சொல்கிற கிருமி தொற்று நம்ம உடம்புல உருவாகுது. இந்த கிருமி தொற்று 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அந்த அம்மை நோய் சொல்கிற அந்த கிருமி தொற்று இல்லை சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை எந்த மாதிரி இருந்தாலும் சரி அந்த 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம அந்த உடம்புல அந்த அம்மையினுடைய தாக்கம் இருக்குது. அது 7 நாள் 5 நாள் சொன்னாலுமே அந்த 7 நாள் 15 நாள் ரொம்பவுமே அது மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய வலியை உருவாக்கி வேதனை உருவாக்கக்கூடியதான் அந்த அம்மை வகை. இந்த சீதோசன நிலையில் உருவாக்கக்கூடிய அந்த நோய் வகை. இந்த 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு அம்மை கொப்பளங்கள் மறையும். அப்படிங்கிறனால பொதுவாகவே அம்மை கொப்பளங்கள் இருக்கிறனால என்னன்னா உடம்பு பயங்கர அரிப்பாக இருக்கும். நீங்கள் அரிப்பாக இருக்கும்போது நம்ம அதை சொரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கொப்பளம் உடஞ்சி அந்த நீர்ப்பட்ட பக்கம் மறுபடியும் புதுசாக கொப்பளங்கள் உருவாகுது. அதனால் அதனுடைய கால அளவுகள் அதிகமாகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் நொங்கை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரதன் மூலமாக உடம்பு குளிர்ச்சியாகுது. குளிர்ச்சியாகிறது மூலமாக அதனுடைய தாக்கம் குறையுது. அதே போல் அந்த நொங்குலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி எடுத்து அந்த கொப்பளங்கள் மூலமாக நீங்கள் அப்ளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமாக குளுமி அடைந்து அந்த கொப்பளங்கள் குறையிறதுக்கும் நோயின் தாக்கம் அந்த அரிப்பிலிருந்து விடுபடுறதுக்கும் பெரிய அளவில் இந்த நொங்கு உதவிகரமாக இருக்குது. இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் இந்த காலநிலை ஆரம்பிச்சிருச்சு, இந்த இப்போ கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இருந்தே நீங்கள் இந்த தர்பூசணியாக இருக்கட்டும், அதிக அளவில் நொங்காக இருக்கட்டும், நீங்கள் அதிகமாக நீங்கள் வாங்கி எப்போல்லாம் நீங்கள் இந்த தேவையில்லாமல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நீங்கள் ரோட்டோர கடைகளில் கண்டத்தையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கோடை காலத்தில் நீங்கள் இந்த நொங்கு மாதிரியான தின்பண்டங்களை நீங்கள் உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய தின்பண்டங்களை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது இந்த நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு வரவும் வராது. உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாவே இந்த சூடு சம்பந்தமான நோய்கள், அம்மை போன்ற நோய்கள் நம்ம உடம்புக்கு ஏற்படாது. அதுக்கு இந்த நொங்கு உபயோகம் இருக்குது. அதனால் எப்பெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் அந்த நொங்கை வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் தண்ணி குடித்தாலுமே நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் உடம்புக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது.
நீங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த குளிர்பானங்கள், இந்த ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து குடிக்கிறதுனால உங்களுக்கு தாகம் தணிய போகிறதில்ல. அது வந்து ஒரு புது வகையான ஒரு நோயத்தான் வந்து உருவாக்க போகுது. ஆனால் இந்த நொங்கு சாப்பிட்றது மூலமாக எங்களுக்கு வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய இந்த மயக்க நிலை ஏற்படுறது, தலை சுற்றுறது, நீர் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வந்து இந்த நொங்கு சாப்பிட்றதுனால அது வந்து குறைக்குது. நொங்கில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசிய தாதுகள் உடம்புல வந்து நீர் இழப்பை வந்து சமன் செய்யுது. தாகத்தை மட்டும் தணிக்கல, உடம்புல வந்து நீரினுடைய சமநிலை சரியாக இருக்கிறதுக்கு இந்த சோடியம் மற்றும் பொட்டாசியம் தாதுகள் நொங்குல வந்து இருந்து நம்ம உடம்பு கிடைக்கிறதுனால வெயிலுக்கு மிகவும் நல்லது இந்த நொங்கு. பொதுவாகவே வந்து மலச்சிக்கல் எல்லாத்துக்குமே இருக்குது. அது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து தண்ணி பற்றாக்குறையினால எல்லாத்துக்குமே இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு பெரிதளவில் ஏற்படும். ஏன்னா வந்து சரியான நம்மளுக்கு உடம்புல வந்து இந்த நீர் சத்து பத்தல அப்படின்னா உங்களுக்கு அந்த குடல் இயக்கம் வந்து பாதிக்கப்படுது, செரிமானம் பாதிக்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து நொங்கு சாப்பிட்டு வரும்போது அந்த நீர் இழப்பு வந்து சரி செய்யப்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி குடல் இயக்கம் வந்து சரிவர செய்யுது. உங்கள் செரிமான மண்டலம் நல்லா இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குது. மலச்சிக்கலே இந்த கோடை காலத்தில் வரக்கூடாது அப்படின்னா இந்த நொங்கு வந்து ஒரு சரியான தேர்வாக இருக்கும். உணவு குழாய் மற்றும் இரைப்பை மற்றும் குடலில் ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி அல்லது புண்ணை வந்து நம்ம அல்சர்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த வெயில் காலத்தில் வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், பெரிய வலியை ஏற்படுத்தும். அது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும். உங்களுக்கு எல்லா பக்கமே வந்துட்டு வயிறு வலிக்குதா, இல்லை கை வலிக்குதா, நெஞ்சு வலிக்குதா, முதுகு வலிக்குதான்னு தெரியாத அளவுக்கு ஒரு அதிதீவிரமான ஒரு புண் வந்து உங்களுக்கு நிறைய பயத்தை உருவாக்கிடும். இந்த மாதிரி அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க கோடை காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதாவது தண்ணியினுடைய பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் நொங்கை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இதனுடைய வீரியத்தை குறைக்குது. நீங்கள் வந்து உணவு பழக்கம் மூலமாக இதை பெரும்பாலும் வந்து குணப்படுத்த முடியும்னு பார்க்குறோம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நொங்கு வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாக இருக்குது. மிதமான கார உணவுகள் கூட உங்களுக்கு என்ன இப்போ என்ன வெயில் காலத்தில் மிகப்பெரிய அளவில் அலர்ஜி ஏற்படுத்திடும். அல்சருடைய வலியை வந்து பெருசாகி கொடுத்துரும். தினமும் நீங்கள் நொங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அல்சர் வந்து கட்டுக்குள் இருக்கும். கட்டுக்குள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் தொந்தரவு செய்யாது. நீங்கள் அல்சர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நொங்கை வந்து தவறாமல் எடுத்துக்கங்க. நொங்கு அப்படின்னு ஈஸியாக சொல்கிறோம். இது என்ன செய்யணும், கல்லீரலிருந்து நம்ம குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உபயோகம் இருக்குது. நம்மளுக்கு இந்த நெஞ்செரிச்சல், வயிறெரிச்சல் அப்படின்னு வரக்கூடிய அத்தனை தொந்தரவுகளையும் வந்து நலக்குறைகளையும் இந்த நொங்கு வந்து சரி பண்ணுது. அதே போல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து இந்த கோடை காலம் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இது வந்து உடம்புல தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. அதனால் வந்து பிரசவத்திலிருந்து எல்லாருக்குமே வந்து தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொந்தரவு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த கோடை காலங்களில் வந்து கையாள வேணும். அதுக்கு வந்து இந்த நொங்கு வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்குது. இந்த கோடை காலங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்கும். இந்த வாந்தி மற்றும் குமட்டல் உணர்வு வந்து அதிகமாக இருக்கும். இது நொங்கு சாப்பிட்டிங்கன்னா இந்த வாந்தி மற்றும் குமட்டல் உணர்வு சரியாகும். நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் போன்ற வழக்கமான பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இந்த மாதிரியான தொந்தரவு வந்து சந்திக்கிறதுனால நீங்களுடைய மருத்துவருடைய அறிவுரை ஒரு டைம் கேட்டு கூட நீங்கள் நொங்கை வந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். நொங்குல வந்துட்டு ஆந்தோசயனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது வந்து புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லிக்கிறாங்க. இது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு எதிராக இது செயல்படுது. அதுபோக வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வரக்கூடிய பொதுவான புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிராக இது செயல்படுறதுனால புற்றுநோய் வராமல் இருக்கவும், ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும், இல்லை புற்றுநோய் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் வந்து நொங்கை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர மூலமாக இதை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லிக்கிறதுனால நொங்கை வந்து பொதுவாக எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கோடை காலம் வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோய் அப்படிங்கிற நம்ம பயம் நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அதை விட சின்ன சின்ன பிரச்சனை ஒன்று உருவாகும். அதுதான் வேர்க்குரு. எல்லா பக்கம் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, அது வேர்க்குரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எரிச்சலை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய இந்த வேர்க்குரு. இதுக்கு நிறையா நம்ம வந்து கெமிக்கல் சைடில் பார்த்தா கண்ட பவுடரை யூஸ் பண்ணணும், இல்லை இதுக்கு என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம நிறையா நம்ம வந்து யோசிப்போம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு என்ன இருக்குது, இயற்கை வைத்தியம் பார்ப்போம், வீட்டு வைத்தியம் பார்ப்போம். எதுக்குமே வந்துட்டு இந்த சின்ன வேர்க்குருகள் கட்டுப்படாது. நீங்கள் 1000 தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் திரும்ப வந்துடும். ஆனால் அந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த கோடைக்காலம் முடிவு வரைக்கும் நீங்கள் நொங்கு சாப்பிட்டு வந்தாலும் சரி, இந்த நொங்குலேருந்து தண்ணி எடுத்து நீங்கள் இந்த வேர்க்குரு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வேர்க்குரு வந்து தீர்ந்து போயிடும். வேர்க்குரு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த நொங்குலுக்கு தண்ணியை எடுத்து அப்ளை பண்ணலாம். அல்லது வேர்க்குரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே சமயம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நொங்கை வாங்கி சாப்பிட்டு வந்தாவோ அந்த தண்ணி கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு போன வருஷமெல்லாம் உங்களுக்கு வேர்க்குரு வந்துருச்சு, எனக்கு இங்கெல்லாம் தொந்தரவு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேர்க்குரு வரதுக்கு முன்னாடியே அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் முகமாக இருக்கட்டும், முதுகாக இருக்கட்டும், நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அதனால் நொங்கு அப்படிங்கிறது வேர்க்குருக்கு எதிராக நல்லா செயல்படுறதுனால அவசியம் உபயோகிங்க.
உடல் எடை குறைப்பில் இருக்கிறவங்க பொதுவாக நீங்கள் நான் டயட்டில் இருக்கிறேன், நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே வந்து உடல் எடை குறையணும்னா நாம் வந்து அதிகமாக ஒரு சூடு உடம்பு வந்து உஷ்ணமாகக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அது ஆல்ரெடி வந்து உஷ்ணமாகுது. அதுவும் கோடை காலம் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டாம், ரெண்டும் சேர்ந்தால் பயங்கர உஷ்ணமாக மாறிடும். அப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் நொங்கை வந்து என்ன செய்யலாம்னா, ஒரு 3 நொங்கு எடுத்து ஒரு நல்லா வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் வந்து ஒரு 200 ml தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரது மூலமாக உடம்பு வந்து உஷ்ணத்தை குறைக்க முடியும். பொதுவாக நீங்கள் அது இதன் மூலமாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நொங்கு அப்படிங்கிறது வந்து உடம்பு குளிர்ச்சி மட்டும் கொடுக்குறது இல்லை, நீங்கள் இது வந்து உணவாகவோ இது வந்து நீங்கள் ஒரு டயட்டில் ஃபாலோ பண்ணிங்கனாவும் வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லபடியாக ஆகும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு உஷ்ணமாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த நொங்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். நொங்கில் இருக்கிற கனிமச்சத்தும் ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை வந்து சரியாக வந்து சமநிலைப்படுத்துக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உபயோகம் இருக்குது. இது வந்து கொழுப்பை கட்டுப்படுத்துது, உடல் இயக்கத்தை வந்து சீராக பார்த்துக்குது. இது வந்து குறைந்த அளவு கலோரி இருக்கிறனால நீங்கள் வந்து நீண்ட நேரம் வந்து உங்கள் பசியை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த நொங்கு உபயோகமாக இருக்குது. நொங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி வந்துடும். இல்லை ஒரு இடத்துல வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பெருசாக கொண்டு வந்து ஒரு பாத்திரம் நிறையா கொண்டு வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி 2 சாப்பிட்லான்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அதுவும் யூஸ் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்றைக்கி எல்லா பக்கமே கிடைக்குது. கிராமத்துலேயும் வந்துட்டு நொங்கு கடை வச்சுக்கிறாங்க, நகரத்துலேயும் வந்து நொங்குக்கு உண்டான கடைகள் வச்சுக்கிறாங்க. அதே போல் நீங்கள் கிராமத்து சைடு நீங்கள் வந்து ரோட்டோரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பதனி விற்பாங்க, இல்லை ஊருக்குள்ளேயே பதனி கொண்டு வராங்க. பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பனங்கருப்பட்டியாக இருக்கட்டும், நொங்காக இருக்கட்டும், பதனியாக இருக்கட்டும், இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பொருள்களை நீங்கள் தொடர்ந்து உண்டுட்டு வர்றதுனால மிகப்பெரிய அளவு நன்மை கிடைக்கும். உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நோயே அப்படிங்கிறது உடம்பு சூடு தான். அதனால தான் வந்துட்டு இந்த சூட்டில் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த அம்மை வரது முதல் கொண்டு நிறைய நோய்களும் உருவாகுது. அதே நேரத்தில் இந்த சர்க்கரையினுடைய அளவும் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் நொங்கு அப்படிங்கிற ஒரு இந்த இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அரிய பொருளை, அற்புதமான பொருளை தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் பார்க்க முடியும். இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் தற்காத்து கொள்ள இது வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவசியம் வாங்கி உபயோகப்படுத்துங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை நோயாளியாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது நோயின் தாக்கத்தில் நீங்கள் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டுக்கிற உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனையை பெற்றுட்டு தைரியமாக அந்த நொங்கை நீங்கள் சாப்பிட்டு மிகப்பெரிய பலனை நீங்கள் அடையுங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.